அப்படி போகுது. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ அதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். நாங்கள் எல்லோரும் பீச் போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பீச்சுக்கு விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டாவது எங்களை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்காக நாங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் கேக் ஷாப் போயிட்டு கேக் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக போய் பீச்சில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என்ன கேக் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்து எல்லா கேக்குமே சூப்பராக இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ரெட் வெல்வெட்டு, நிறைய கேக் இருந்துச்சு. அதில் நாங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் சூஸ் பண்ணோம். அவர் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சில் போய் கட் பண்ணோம். எங்கள் அம்மா வெட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணவே வேணாம், இங்கெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன், பக்குன்னு ஏதோ பயத்தில் ஏதோ கேக்கு திடீர்னு வந்த மாதிரி வெட்டுறாங்க. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல, வேறு வேலை இல்லையா, அப்படி இப்படி திட்டுறாங்க. சரி நாங்களும் கடைன்னு கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை கட் பண்ணி அங்கே இந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். கட் பண்ணி பக்கத்துலேயே கொடுத்துட்டு இப்போ ஜாலியாக அங்கேருந்து வந்துட்டு அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கினா மிச்சம். எல்லாருக்கிட்டையும் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு நான் திட்டு வாங்கின்னு தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கினே, இப்போ எங்கள் அம்மா கிட்டே ஒழுங்காக வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க, அங்கே போய் வெட்டலான்னாங்க. வேணாம் இங்கேயே வெட்டலான்னு. உங்களை வேறு வேலை இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே போய் வெட்டுறீங்க அப்படி இப்படின்னாங்க. சரி அப்படியே வெட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தா கிரிக்கெட் ஓடிட்டுருக்காங்க லைவாக, எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னை வேறு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு பையன் பாருங்களேன், அவன் படுத்துட்ருக்கான். எப்படி பாவமாக இருந்துச்சு. அந்த லைட்லாம் வைக்கிறவங்க நம்மளாம் இவங்க கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ தேவலான்னு தோணுது. இந்த நிலமையில் இருக்கோன்னு யோசிக்கும் போது என்னை வேறு தனியாக இங்கே விட்டு போயிட்டாங்க பாருங்கள். பாப்பா வச்சுட்டு நானும் அதேமாதிரி உட்காந்துட்ருக்கேன் ரோட்டில். அம்மா விட்டுட்டு வரதுக்காக போயிருக்காங்க. ஒரு வண்டியில் வந்தோம். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு விட்டுட்டு கூப்பிட்டு வரதுக்காக இங்கே அப்படியே கேஸ் பலூன் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி விடலான்னு இருந்துச்சு. எனக்கு ஏஞ்சி போய் நிஜமாவே அவ்வளோ அழகாக இருந்தது. போயிட்டோம். அப்புறம் அங்கேயே ஒரு தாபா, சிட்டி பஞ்சாபி தாபா போயிட்டு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் லாலிபப்பு எல்லாம் சூப்பராக ஃபுல் கட்டு எங்கள் அம்மாவோட ட்ரீட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கே அப்படியே ப்ளே ஏரியா வச்சுருப்பாங்க அந்த தாபாவில். அதுக்காகவே அங்கே போகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க பசங்க. அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு அம்மாவை போய் வீட்டில் விட்டு வர வரைக்கும் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். நான் பேசல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆர்டர் பண்ணிவிட்டு ஹோட்டலில். ஃபஸ்ட்டு ஒரு சீட்டை பிடிச்சோம், உக்காந்துட்டு இருந்தோம். ரவுண்ட் டேபிளாக செட் ஆகலை பசங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு ஸ்கொயராக இருக்கிற டேபிள் போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இதான் அந்த தாபா பாருங்களேன், செம்ம லைட்டிங்கோட அப்படியே அட்ராக்ஷன் தான். இப்போலாம் சின்ன ஹோட்டல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 200 ருபீஸ்க்கே சூப்பராக சாப்பிட்லாம். ஆனால் இங்கே போய் 1000 ருபீஸ் பில்லாச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பட் இருந்தாலும் அங்கே கம்பேர் பண்ணும்போது 2 இடத்துல டேஸ்ட்டு ஓகே தான். பட் ஆனால் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம எப்பவுமே விரும்புகிறோம்ல. அங்கே பாருங்கள் எப்படி, வாங்க உள்ளே சாப்பிடாமல் போயிடாதீங்கன்ற மாதிரி அப்படியே லைட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ப்ளே ஏரியா வச்சு அப்படியே அது ஒரு க்ரியேட் பண்ணிடுறாங்கல்ல. ஓ சூப்பராக